यावज्जीवनपर्यन्तम् त्रिसन्ध्याव्यः करोति च यतमो विप्रः तेजसा तपसा உயிருள்ள மட்டும் ஒருவன் திரிகாலம் சந்தியோபாசனத்தை ஒருத்தன் பண்ணினானேயான அவன் சூரியனுக்கு ஒப்பானவன் சொல்லிவிட்டார். யாவஜ்ஜீவனபர்யந்தம் த்ரிசந்த்யாவ்யः கரோதி சஜசூர்யதமோ விப்ரः தேவத்தினாலையும் தபஸ்னாலையும் சூரியனுக்கு ஒப்பாக ஆயிடுவனாம். சந்தியோபாசனத்தை விடாம 3 காலமும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புண்ணிய புருஷன் காலடி வச்ச இடம் இருக்கே, அந்த வச்ச மண்ணெல்லாம் பாபத்தை போக்குங்கிறார். பெரியவா நாள்ல எல்லாம் அர்ஜுனங்கள் வீட்டுல ஜுரம் பிரஜை இல்லே இன்னும் வழி காலம் 5 மணிக்கு வா ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்துக்கு வரும்போது சொல்லுவாள், இருட்டுல சௌக்கியமா போடும்னு சொல்லிட்டு வருவாள். ஒரே இருட்டு, அவன் மூஞ்சி தெரியாது இவா மூஞ்சி தெரியாது. அங்க இருந்து இவா ஸ்தோத்திரம் இருண்டு வருவாள், கேட்டு அங்க இருந்து கத்துவாள். இவா காலடி வச்ச மண்ணை எடுத்து கொண்டு போய் விடுவான். மறுநாள் காலம்புல அந்த 5 மணிக்கு அங்க அவன் போன்ல டெலிபோன் மணி அடிக்காம நிப்பான். 5 மணிக்கு அங்க நிப்பான். தேவலே ஜுரம் தேவலையா போயிடுச்சு, இன்னைக்கு தலைக்கு ஜலம் போட போறதுமான் மறுநாளைக்கு. இப்படி எல்லாம் பார்த்திருக்கேன் நானே. சந்தியம் ஜபம் பண்றவாளுடைய காலடி மண் இருக்கு, அந்த மண்ணுனால உலகங்கள்லாம் பரிசுத்தமாயிடுமா. தேஜஸ்ரீ சந்தியோபாசனத்தை சரியா ஒருத்தன் பண்ணினா அவன் ஜீவன் முக்தன் சொல்லிவிட்டாள். ஆமா, இந்த சரீரத்துல இருந்துட்டே சரீரத்தோட இருந்துட்டே அவன் மோட்சத்தை அடைஞ்சவன், துக்கங்கள் அவனை பாதிக்காது, சந்தோஷமா இருப்பன்னு சொன்னாள். ஜீவன் பவித்ராணி கங்காதி புண்ணிய தீர்த்தங்களே 3 காலமும் சந்தியோபாசனவன் பண்றவன் கையால தொட்டா பாபிகள் அங்க ஸ்நானம் பண்ணி விட்ட பாபங்கள்லாம் கங்கைக்கு போயிடுமா. பவித்ராணி அவளை கண்ணால பார்த்துட்டா போரும். திருசந்தியம் காயத்ரி பண்றவாளே பார்த்தா எப்படி கருடனை கண்ட பாம்பு ஓடுமோ அது மாதிரி தர்ப்பணம் ஸ்வேച്ഛயா சந்தியோபாசனத்தோத்தம் தெரிஞ்சு விட்டுட்டானியான அவன் பண்ற ஸ்ராத்தமோ பூஜையோ அர்ச்சனத்தையோ தேவதைகள் பிதர்கள் கிரகிக்கிறது இல்லையா. நகிருந்தி சுராக பூஜாம் பிதரஹா பிண்ட தர்ப்பணம் ஸ்வேച്ഛயா. அவன் தன்னுடைய பிரஜையோட கூட சிலவன் 105 டிகிரி ஜுரமா இருக்கும், சந்தியா காலத்துல மறந்து போயிடும், அது பாதகம் இல்லை. ஏதாவது ஆபத்துக்குள்ள விட்டு போயிடும், குத்தம் இல்லை. நல்ல வசதியா இருந்து சந்தியா காலத்துல பந்தாடுறது டிஃபன் பண்றது அப்படி பண்ணிட்டு இருந்தான்னா அவன் பண்ற பூஜையோ பிண்ட தர்ப்பணங்களையோ பிதர்கள் கிரகிக்க மாட்டானா. இதெல்லாம் ரொம்ப அவசியமான காரியம். அதனாலதான் நான் சொல்றேன், என்ன இதுக்கு விரோதமான காரியம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதை குறைச்சிக்கணும். சந்தியோபாசனத்தை விடவே விடாது. அது காலத்துல பண்றது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ண முடியல காலத்துல. பாரத யுத்தத்துல சந்தியா காலத்துல யுத்தம் பண்ணணும்னா துரியோதனன் சாயந்திரம் மணி 6 தப்பா சந்தியாவந்தனம் பண்ணணுமே, எனக்கு இஷ்டம் இல்லை, பண்ண இஷ்டம் இல்லைன்னா நான் வேணும்னு அமாவாசை இன்னைக்கு தான் இறங்கி போட்டுவேன்னு பிரதிவாதி வைக்கல் சொன்னார்.
எப்படி வாதி வைக்கணும் வர்றமோ அது மாதிரி சொன்னான். இப்ப என்ன பண்ணினார் தர்மபுத்திரர்னார், ததைவ மகாராஜ தம்சிதாரணமூர்தனி சஞ்சாகதம் சஹஸ்ராம்சும் ஆதித்யமுபதஸ்திரே. தேர்ல இருந்தபடியே கவச்சங்களை போட்டுண்டே காயத்ரியை ஜபிச்சு சூரியனை தியானம் பண்ணிவிட்டார் தர்மபுத்திரர். பீமன், அர்ஜுனன், நகுலன், சஹதேவன்கிறார் வியாசர் பாரதத்திலே. சேதசைவ மகாராஜ தம்சிதாக ரணமூர்தனி சஞ்சாகதம் சஹஸ்ராம்சும் ஆதித்யம் உபதஸ்திரே. சூரியனை தியானம் பண்ணிவிட்டாள்னு சொல்றாள். பஞ்சோபாசனம் எத்தனை அவசியமா இருந்தா அப்படி பண்ணுவாள். ஆமா, தீர்த்தம் கிடைக்கலன்னா மண்ணையாவது அள்ளி போடும், மணலையாவது எடுத்து அர்க்கிய பிரதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்படி எங்க பெரிய தோப்பினார் அப்படி ஒரு தடவை பண்ணாளா. ராமேஸ்வரம் போறபோது ஒரு கணத்தங்கரையில வந்தது 4:30 மணி. இங்கேயே ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் பண்ணுவோம் நாளா. கூட போன ஒரு சிஷ்யர் இல்ல அண்ணன் ஒரு தீர்த்தம் இருக்குன்னு விட்டார். அவன் பேச்ச கேட்டுன்னு போயிட்டாள். போனா அங்க 6 மணிக்கு போனா தீர்த்தம் இல்லை. மணல் எடுத்து அர்க்கிய பிரதானம் பண்ணாளா. அதை பார்த்துட்டு இந்த கிராமங்கள்லாம் ஆச்சரியப்பட்டுதான். ஒரே ஜோதிர்மயமா இருப்பாள். இந்த தோப்பனாரும் பெரிய தோப்பனாரும் சேர்ந்து வந்தாலேயானா சூரியனும் சந்திரனும் வரா போல இருக்கும். அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாள். அவளுக்காக சூரியன் காத்துக்கிட்டு இருப்பாள். அவ வாழ்நாள்ல உதயமாய் ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் பண்ணாளுங்கிற நாளே இல்லை. அந்த உதயோபஸ்தானம் பண்ணி அப்படி அனுஷ்டானம் பண்ணினவர்கள் அவர்கள். அப்படி மணலை அள்ளி பண்ணினாளா. அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. இப்போ ஒரு காலம் ஒம்பளந்து உட்காந்துருக்கான். காலை நீட்டிக்கிட்டு தூங்குறான். கூப்பிட்டா கோவிச்சுக்கிறான். காபின்னா வாய புழக்கிறான். கிருஷ்ணாயில விட்டு வாயில போ. சுதர்மத்தை விடவே விடாது. அதை எவ்வளவு தூரம் அனுஷ்டிக்க முடியுமோ அது மாதிரி அவரவர்கள் தங்களுடைய தேச காலத்துக்கு தக்கவாறு சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அர்க்கியப்பிரதானம் இருக்கே, அந்த அர்க்கியப்பிரதானத்தை காலத்துல பண்ணிவிட்டா பரமஸ்ரேயஸ், பரமக்ஷேமத்தை கொடுக்கும்.